ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கு வச்சு எக் 65 தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம 3 முட்டையை வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம முட்டையை மட்டும் வேக தேவையில்லை. இட்லி ஊற்றும் போது இட்லி பாத்திரத்தில் முட்டை வச்சு வேக வச்சுக்கலாம். 2 வேலையும் ஒரே டைமில் முடிஞ்சிடும். இட்லி வேகிற வரைக்கும் முட்டையும் வேகட்டும். இப்போ இட்லி வெந்துடுச்சு. இப்போ முட்டையை எடுத்துக்கிடலாம். முட்டையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் சூடு ஆறின உடனே முட்டையை உரித்து எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ சூடு ஆறியாச்சு. முட்டையை உரித்து எடுத்து வச்சாச்சு. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து முட்டையை உரித்து போட்டதை வச்சு காய் சீவல் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம பீட்ரூட் கேரட்லாம் சீவும் பார்த்திங்களா, அந்த காய் சீவலை வச்சுட்டு முட்டையை வந்துட்டு நல்லா சீவி எடுத்துக்கிடலாம். அது வந்துட்டு டக்குன்னு சீவி முடியும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு சீவி 3 முட்டையை சீவி எடுத்து வச்சுக்கிடலாம். நல்லா உதிரியாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் பாருங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு முட்டையை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இப்போ மஞ்சக்கருவோட முட்டை வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மஞ்சக்கரு வேணாம் அப்படின்னா மஞ்சக்கரு ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ஒயிட் முட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், தேவையான அளவுக்கு தேவை இருந்தால் மட்டும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இல்லைனா வேணாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சமாக போல் ஒரு பச்சை மிளகாவில் 1/4 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஃபுட் கலரிங் வந்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணியே இதில் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் கலந்து வைக்கணும். நல்லா வந்துட்டு பதமான பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா மசாலாலையும் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா வந்துட்டு நம்ம கலந்து வைக்கும்போதே நல்லா ஸ்மெல்லு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டோமா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். நம்ம எண்ணெயில் காய வச்சு போடும்போது இந்த அளவுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா 65, அதை எடுத்து அதில் போட்டுக்கிடலாம். நல்லா உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் உருண்டையாக தான் போட்டிருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் போட்டுக்கலாம், சின்னதாக வேணுனாலும் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவுமே போட்டாச்சு. நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா நிறைய முட்டை எடுத்துக்கிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட் முட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இது போல் நுரைய வராது. நாம் வந்துட்டு எல்லோவும் இன்றைக்கி சேர்த்து சீவந்தனால எண்ணெய் வந்துட்டு இவ்வளோ நுரையா வருது. ஒயிட் மட்டும் எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நுரைக்காது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல் பண்ணுங்கள். ஃபுல்லாகவும் போட்டு பொரித்து முடிச்சாச்சு. இது வந்துட்டு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா 3 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பொரிச்சது இவ்வளோ வந்தது. சுவையான எக் 65 ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு யூடியூப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.